அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் அப்புறம் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனலில் வந்து நிறையா என்னோட பேரில் வந்து நிறையா ஃபேக் ஐடிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனலோட லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா கண்டிஷனில் ஸோ ஒரு கேப் அப் எடுத்து 48,000 வரைக்கும் போச்சுன்னா மார்க்கெட் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 48,150 ஓப்பன் ஆன மார்க்கெட். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 48,150 140 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47,650 ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 1.5 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் சொன்னது வந்து நடந்திருக்கு. 48,000 வந்து செல் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து இது எதுக்கு 48,100 அந்த இடம் வந்து செல் எடுக்கலாம், அதாவது மார்க்கெட் வந்து கீழே விழப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஸோ எஃப்ஐடிஎஸ் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஓவராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் இந்த எஃப்ஐடிஎஸ் டேட்டாஸ் அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸில் 5 days வந்து ஆன்லைன் கிளாஸ். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 day கேண்டில் ஏதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 1 day கேண்டில் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து விழுந்திருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 47,585 ஒரு நல்ல ஒரு பை கொடுத்து ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ இருந்தாலுமே கூட ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லாம் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அது என்னன்னா இன்னைக்கு ஓப்பன் ஹையும் வந்து சேமாக இருந்திருக்கு. இன்னைக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 48,145 ஹை வந்து 48,146. ஸோ ஹையவே கட் பண்ணலை இன்னைக்கு. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 47,924 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹேமர் கேண்டில் வந்து நாளைக்கு ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4. ஸோ ஏப்ரல் 4 ஹை வந்து 48,254. அதே மாதிரி ஏப்ரல் 15 ஹை வந்து 48,255. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மறுபடியும் ஒர்க் ஆகும். எந்த இடம்னா 48,256. ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஓப்பன் மாதிரி தான் தெரியுது. சப்போஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட இன்னைக்கு எப்படி நடந்ததோ ஸோ அதே மாதிரி 48,250 போயிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே வரும். ஸோ இன்னைக்கு சார்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறான்னு பார்த்தீங்கன்னா 48,170. பிவோட் பாயிண்ட் வந்து 47,900. சப்போர்ட் வந்து 47,650. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 48,146. லோ வந்து 47,628. ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 48,145. க்ளோஸ் ஆன இடம் வந்து 47,924. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கண்டிஷன் தான். அதாவது ஹேமர் கேண்டிலும் பிளேஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் ஹையும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. எப்போவுமே ஓப்பன் ஹை சேமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் எடுக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆகட்டும், ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நாளைக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த 47,250 இல்லை போகிற வரைக்கும் விட்டுருங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை தொடாதீங்க. சப்போஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது ஃபுல்லாக வந்து மேலே போயிட்டே இருக்கு, நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணுறதா ஹோல்டு பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கணும்னா ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோன்னா ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இதுவும் ரெசிஸ்டன்ஸும், செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 48,250 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு க்ளோஸ் வந்து 47,900
924. ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக பிவோட்டில் போயிட்டு மார்க்கெட் வந்து இறங்கிடும். இந்த கண்டிஷனில் மட்டும் ஓப்பன் ஆனால் எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் டைஸ் சேமாக இருந்துருக்கு. ஸோ அப்படி சேமாக இருந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் வச்சுட்டான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த பிவோட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்டிஷன். ஒன்று வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் போகிற வரைக்கும் விட்டுருங்க. ஸோ எந்த இடத்துல போயிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பி எடுத்தோம்னா ஸோ அங்கேருந்து ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் டார்கெட்டாக அந்த 48,250 சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிடும். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக அந்த சப்போர்ட்டையும் செகண்ட் டார்கெட்டாக நம்ம ஓப்பன் டார்கெட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ட்ரேட் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் கீழே இறங்குற மார்க்கெட் வந்து மேலே வருது அப்படின்னா அதே நார்மல் தான். 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பை எடுத்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டாக் சைடு வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பந்தன் பேங்கோட சப்போர்ட் கொடுத்துருந்தேன் 170.50. ஆனால் மார்க்கெட் வந்து நல்ல சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடம் வந்தால் நம்ம பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கேப் அப் எடுத்த மார்க்கெட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 181 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஹையாக கட் பண்ணால் மேலே போகும்னு சொன்னால் ஆனால் மார்க்கெட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான் இன்னைக்கு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்ல 1051.80 ஒரு நல்ல சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஹையாக கட் பண்ண மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1088 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க்கில் இப்போதைக்கான சப்போர்ட் வந்து 150. ஸோ ஹையாக கட் பண்ணால் நம்ம பை எடுத்தோன்னா 156, 57 வரைக்கும் 58 வரைக்குமே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 150 வந்தால் நம்ம வந்து பை எடுக்கலாம். இல்லைனா இன்றைக்கி ஹையாக கட் பண்ணால் நம்ம பை சைடு போனோம்னா 158.95 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஃபெடரல் பேங்க்கில். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே வருது. ஸோ ஹையை கட் பண்ணால் இன்றைக்கி ஹை வந்து 1058.80. ஸோ அதை கட் பண்ணனா 1070-80 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கில். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1816.65. ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு செல் எடுத்தோம்னா 1800, 780 வரைக்குமே மறுபடியும் கீழே இறங்கிடும். இதோட ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வச்சுக்கலாம் கொட்டாக் பேங்க்லன்னு பார்த்தீங்கன்னா 1829.90 தான் ஹை. ஸோ 1830 வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். ஸோ கொட்டாக் பேங்கோட மொத்தம் வந்து 3 பேங்க் தான். ஒன்று வந்து ஃபெடரல் பேங்கோட சப்போர்ட் வந்து 150. ஸோ அந்த இடம் வந்தால் பை பண்ணலாம், இல்லைனா ஹையாக கட் பண்ணால் கூட பை பண்ணலாம். ஸோ ரெண்டாவது வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து தான் மேலே வந்திருக்கு. ஸோ ஹையாக கட் பண்ணி பை பண்ணனா அடுத்த டார்கெட் வந்து 1070-80 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது வந்து கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்க்ல இப்போதைக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1816.65. ஸோ அந்த இடம் வந்தப்பறம் செல் பண்ணோம்னா 1800, 1780 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து என்ன மாதிரினா இது நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் ஹையெல்லாம் சேமாக இருக்குது. ஒரு நல்ல 15 மினிட்ஸ் கேண்டில் இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 47,250 வரைக்குமாச்சும் வந்துடும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ நான் வந்து சி சைடு எந்த இடத்துல போனோம்னா ஸோ 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது சரி கீழே இறங்குமா அப்படின்னு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 5 மினிட்ஸ் கேண்டல் 15 மினிட் ஏன்னா நல்லா மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட் 15 மினிட்ஸ் கேண்டல் ஃபுல்லாக பையர்ஸ் இருந்தாங்கன்னா அது வந்து கிரீன் கலர் வந்து விழ போகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ கிரீன் கலர் விழுந்துச்சுன்னா ஸோ பையர்ஸ் கொஞ்சம் உள்ளார, அதாவது மேலே போகிற மார்க்கெட் வந்து ரெட் கலர் விழுந்துச்சுன்னா செல்லர்ஸ் உள்ளார வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பையர்ஸ் உள்ளார வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டை வச்சு ஸோ மார்க்கெட் டர்ன் ஆகிறத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 22,700.
ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். அதாவது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகாமல் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து திரும்பினுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அத்த மணியில் எடுக்கணும். ஏன்னா 47,900 வந்தோன்னா நம்ம அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு 10 ரூபாய் 20 ரூபாயெல்லாம் எடுத்துட்டு எங்கெங்க 400-500 பாயிண்ட் சொன்னீங்க வரவே இல்லை அப்படி கிடையாது. ஸோ அத்த மணியில் எடுத்தோம்னா ஸோ நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. அதே இந்த மணிக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக இதோட மூவ்மெண்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா அதோட மூவ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.